வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 12. வினயா தனக்கு அலங்கரித்துக் கொள்வதில் எல்லாம் துளியும் விருப்பமில்லை என சொல்லவும், ஏண்டி இப்படி சொல்ற? உனக்கு மேக்கப் பண்ணா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா என்றாள் சுபா ஆசையாக. அதனாலதான் வேண்டாங்கிற. அப்புறம் கல்யாண பொண்ணு யாருன்னு எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிடுவாங்க. என் சுபாவுக்கு நான் அப்படிப்பட்ட பாவத்தை செய்வேனா என்றவள் சோகமாக கேட்கவும், ரொம்பவே கொழுப்படி உனக்கு என தோழியின் கையை கிள்ளினாள் சுபா. அம்மா என்று கத்தியவள், ஏய், உன் கை ஏன்ட்டுதான் இருக்கு, இப்படி எல்லாம் கிள்ளின மெகந்திய கோணலாம் அசிங்கமா போட்டு விடுவேன் என மிரட்டினாள். அடிப்பாவே, இதுலலாம் விளையாடுதுரே, அப்புறம் போட்டோஸ் வீடியோஸ்ல எல்லாம் அசிங்கமா தெரியும். என் செல்ல விடையா குட்டியில அழகா வச்சு விடுடி என்று தோழியின் நாடியை பிடித்து கொஞ்சினாள் சுபா. அது அப்படிவா வழிக்கே. ஆமா, இப்போ உன் மாமா அந்த பாட்டியெல்லாம் எப்படி பழகுறாங்க? நல்லா பேசுறாங்க தானே என்று கவலையுடன் விசாரித்தாள். அதெல்லாம் பணத்தை பார்த்தோன்ன நல்லா ஈன பல்ல காஞ்சுக்கிட்டு பழகுறாங்க என்றாள் சுபா வெறுப்புடன். ஏய், அப்படியெல்லாம் பேசாதே. ஒவ்வொருத்தர் குணம் ஒவ்வொரு மாதிரி. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விடு. உன் அத்தைக்காகவும் அத்தானுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்க. வாழ்க்கையில உறவுகள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது அனுபவபூர்வமா உணர்ந்து விடினா. ஒவ்வொரு உறவுக்காகவும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அதனால அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து பொறுமையா நடந்துக்க. என்ன புரியுதா? சரிடி, அப்படியே நடந்துக்க பாக்குறேன். வினயா, நான் உன்கிட்ட கேக்குற விஷயத்துக்கு எதுவும் மறைக்காம பதில் சொல்றியா என திடீரென்று புதிர் போட்டாள் சுபா. அவளை ஆச்சரியமாக பார்த்தவள், என்ன திடீர்னு பந்த என் பக்கம் திருப்பி விட்டுட்ட? சரி கேளு என்று ஊக்குவித்தாள். இல்ல, நீ யாரையாவது லவ் பண்றியா? சிநேகிதியின் கேள்வியில் வாய்விட்டு நகைத்தவள், என்னடி என்னை பத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? நான் எந்த காலத்துல லவ் பண்ணிருக்கேன்? அப்படியே வந்தாலும் அதை உன்கிட்ட மறக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று புன்முறுவல் பூத்தாள். இல்லதா, என்னவோ திடீர்னு ஒரு குழப்பம். ஒருவேளை நீ வேலைக்கு போன பின்னாடி எதுவும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கேன்னு அதான் கேட்டேன். அப்படின்னா எதுவும் இல்ல. எனக்கு ஒரு ஆசை, சொல்லட்டுமா என்று சுபாவை நிமிர்ந்து பார்த்தாள் வினயா. உனக்கு யார் மேலேயும் லவ் வரலனா நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை பூ போல தாங்குற ஆளா தேடி பிடிச்சு கொண்டு விடுவேன் என்று ஆர்வமாக கூறிய சுபாவை ஆசையாக கன்னத்தில் முத்தமிட்டாள் வினயா. நீ சொல்றதே போதுண்டி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆசை இல்ல. ஒரு 3-4 வருஷம் போகட்டும்னு அப்பா அம்மாட்ட இதேதான் சொன்னேன். நீ முதல்ல உன் வாழ்க்கையில செட்டில் ஆகு, அப்புறமா எனக்கு மாப்பிள்ள பாப்பியான் என்று அவளை தோளோடு அணைத்துக் கொண்டு சிரித்தாள். சரி, உன் ஜாப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று அடுத்து விசாரித்தாள் சுபா. மெகந்தியில் எலுமிச்சை சர்க்கரை தண்ணீர் விட்டு கொண்டே, பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகுது என்றாள் வினயா. ஆனா நீ சாப்ட்வேர் கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு போனது எனக்கு பிடிக்கவே இல்லடி. நீயும் வேலையில சேர்ந்த பின்னாடிதான் என்கிட்ட சொன்ன. முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா வேணான்னு சொல்லிருப்பேன். ஏய், இதுவும் பெரிய கம்பெனி தாண்டி. ஜாப் மார்க்கெட்ல நல்ல வேல்யூ இருக்கு தெரியுமா? ஆனாலும் நம்ம லைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே வினயா. நீ என்னதான் சொன்னாலும் நம்ம படிப்புக்கு சாப்ட்வேர் லைன்ல தான் நல்ல ஃபியூச்சர் இருக்கு என்றாள் சுபா விடாபிடியாக. வினயா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். நானும் ஒன்னும் விரும்பி சேரலையே, கடனுக்காக வேற வழி இல்லாம தான் சேர்ந்தேன். இதை எப்படி இவகிட்ட வெளிப்படையா சொல்லிட முடியுமா என்ன? ஏய், என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்க? எதுவும் பிரச்சனையா வினியா? என்கிட்ட எதையாவது சொல்லாம மறைக்கிறியா நீ என்ன லேசான கவலையுடன் அவளை உற்று பார்த்தாள் சுபா. சட்டென்று தன்னை மீட்டுக் கொண்டவள், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ரொம்ப கற்பனை பண்ணாத. எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் இந்த கம்பெனியை பத்தி தெரிய வந்துச்சு. அங்கே விட இங்க சேலரியும் அதிகம். அதுவும் இல்லாம ஒரே ஃபீல்ட்ல டெவலப் ஆகாம எல்லா ஃபீல்டு பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல என்று வாய்க்கு வந்த பொய்யை கூறி சமாளித்தாள். ஓ அப்படியா? நான் கூட ஏதோ என்னமோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் என்று நிம்மதியாக சிரித்தாள் சுபா. அப்பொழுது, சுபா, ஜெகன் தம்பி லைன்ல இருக்காங்க என்று அவளது செல்போனை கொடுத்து சென்றார் அவளின் அம்மா. தோழியை பார்த்து கண் சிமிட்டியபடி, ஹலோ என்றாள் கல்யாண பெண். நல்லா இருக்கேன். 2 மணி நேரத்துல என்ன ஆயிடும்? சாப்பிடுறப்ப எடுத்துட்டு போன மொபைல அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. ஆமா,
பிஸிதான். வினயா வந்திருக்கா. மெகந்தி போட்டு விட்டா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே. என்னமா என்ன கிண்டல் பண்றா தெரியுமா? மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாள் அவ என் கூட இருந்தா நீங்க அவளை கால் டாக்ஸி பிடிச்சு அனுப்பி வச்சிருவீங்களா என்றவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே வினயா நறுக்கென்று கிள்ளினாள். அம்மா ஒண்ணும் இல்ல, கில்றா, இத அவகிட்டே தர என்று அவள் முன்னே தன் அலைபேசியை நீட்டினாள் சுபா. பொண்ண என சைகையால் அவளை மிரட்டிவிட்டு மொபைலை வாங்கினாள் புன்னகையுடன். ஹலோ என்றாள். ஹாய் வினயா, ஹவ் ஆர் யூ? யா ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவகிட்ட சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன், போட்டு கொடுத்துட்டா. ஏய் எதுக்கு சாரி? இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல சகஜம். நான் எதுவும் தப்பா நினைக்கல. அதே மாதிரி நீங்க கல்யாணம் முடிஞ்ச அவ கூட இருந்தாலும் நான் அப்படி ஒண்ணு உங்களை துரத்தி விட்டுட மாட்டேன் என கேலி பேசி சிரித்தவன் ஓகே பாய், குட் நைட் என்று இணைப்பை துண்டித்தான். குட் நைட் என போனை கீழே வைத்தவள், உனக்கு ரொம்ப திமிழி, எப்படி அவர்கிட்ட போட்டு கொடுத்து என் மானத்தை வாங்குவ என்று தோழியை அடிக்க துவங்க சிரிப்பினுடைய அதை வாங்கிக் கொண்ட சுபா, சரிவா தூங்கலாம், காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்று படுத்தாள். வினயாவிற்குத்தான் முதலில் கொஞ்ச நேரம் தூக்கமே வரவில்லை. மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் அலை மோதியது. என் வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது? அப்பா அம்மாவும் இல்லை. எனக்கு திருமணம் என்பது நடக்குமா? இதென்ன முட்டாள்தனமாக யோசிக்கிறேன். குமரேசன் அங்கிள், ஆன்டி, சுபா, ஆனந்தி, உதயா எல்லாம் என்னை அப்படி விட்டு விடுவார்களா என்ன? ஒருவேளை நடந்தால் வருகிறவன் என்னை நேசிப்பவனாக கிடைப்பானா? அம்மாவுக்கு என் அப்பா கிடைத்தது போல் அன்பான வாழ்க்கை துணை அமையுமா? அல்லது யாருமற்ற அனாதை என எதுவும் அலட்சியம் காண்பிப்பானா? எதையெதையோ எண்ணி தனக்குள் குழம்பிக் கொண்டிருந்த வினயாவிற்கு எதிர்காலத்தை நினைத்து பார்க்கவே பெரும் திகைப்பாக இருந்தது. காலையில் சுபா எழுப்பவும் தான் உறக்கம் களைந்தவள் அவளிடம் புன்னகையுடன் காலை வணக்கம் தெரிவித்தாள். என்ன, நைட் நல்லா தூங்குனியா இல்லையா? பொது இடங்கிறதுனால சரியா தூக்கம் வரலையா? அதனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து நைட் தான் நல்லா தூங்குனேன். பொய்தான், ஆனால் தன்னுயிர் தோழி மகிழ்ச்சி கொள்வாளே. சரி சீக்கிரம் முக கழுவிட்டு வா, நலுங்கு வைக்க போறாங்க, நீ இதெல்லாம் பார்த்தது இல்ல, உனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் என்று அவளை கிளப்பி வரவேற்பறை கழித்து சென்றாள் சுபா. அங்கே ஒரு புது பாயை 4ஆக மடித்து போட்டு அதன் மேல் சிறிது பச்சை அரிசியை பரப்பி வைத்திருந்தார்கள். அதற்கு 2 பக்கமும் குத்து விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு பாயின் முன்னால் ஒரு பித்தளை முக்காலியில் சந்தனம், குங்குமம், நல்லெண்ணெய், சீயக்காய் என்று வைக்கப்பட்டிருந்தது. அதனுடன் கீழே ஒரு சொம்பு தண்ணீர், ஆரத்தி, ஒரு படி நிறைய பச்சரிசி, ஒரு ட்ரேயில் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், பூ, சாக்லேட் என்று செட்டு செட்டாக வரிசையாக அடுக்கி வைத்திருந்தார்கள். சுபா வந்தவுடன் பாயில் உள்ள அரிசியின் மேல் ஒரு வெண்ணிற வேஷ்டியை 4ஆக மடித்து விரித்தார்கள். அவள் கையில் வெற்றிலை, பாக்கு, பழம் அடங்கிய தாம்பூலம் ஒன்றை கொடுக்கவும் அனைவரையும் ஒருமுறை வணங்கிவிட்டு அந்த விரிப்பின் மீது அமர்ந்தாள் சுபா. கூட்டத்தில் யாரோ, தாய்மாமா அப்பா, முதல்ல நீதான் மாலையை போட்டு நலுங்கு வை என்று அவரை அழைத்தனர். சுபாவின் தாய்மாமா அவளுக்கு மாலை அணிவித்து அவள் நெற்றி, கன்னம், கைகளில் சந்தனத்தை பூசி பின் அவற்றில் குங்கும பொட்டு வைத்துவிட்டு 2 கைகளிலும் கிண்ணங்களிலிருந்து சிறிது நல்லெண்ணெய், சீயக்காய் எடுத்து அப்பிக்கொண்டு அவள் உச்சந்தலையில் தேய்த்து விட்டார். அதன் பின்பு சற்று தண்ணி வைக்கப்பட்டிருந்த துணியை எடுத்து தன் கைகளை துடைத்துக் கொண்டு முறையை தண்ணீர் சொம்பு, படி அரிசி என்று அவள் தலையை சுற்றி 3 முறை சுற்றிவிட்டு ஆரத்தி எடுத்து இறுதியாக அச்சதை அரிசி தூவி அவளை வாழ்த்திவிட்டு அருகில் தாம்பூலம் ட்ரே ஏந்தி நின்றிருந்த பெண் கொடுத்ததை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார். அவர் போலவே வந்திருந்த உறவு பெண்களும் அதையே வரிசையாக செய்தனர். அதில் சுபாவின் மாமா பெண் ஒருத்தி சுபாவை கேலி செய்து கொண்டே விரல்கள் நிறைய சந்தனத்தை அள்ளி அவள் கன்னம், கை, கால்கள் என நன்றாக பூசிவிட்டாள். அவள் முகமே தெரியாத அளவுக்கு சந்தனம் அப்ப இருந்தது. அதோடு நில்லாமல், ஏய் இவளை இப்படியே ஒரு போட்டோ எடுறா, நாளைக்கு ஜெகநாட்ட காமிக்கலாம், பார்த்த உடனே ஒரு மயக்கம் போட்டு விழ போறாரு என்று கலாட்டா செய்து கொண்டிருந்தாள். அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வினயாவிற்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட சடங்குகள் இருக்கிறதா என வியந்தாள். தோழிக்காக மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. அவள் முதலில் இத்தனை நெருக்கமாக கலந்து கொள்ளும் திருமண நிகழ்ச்சி இதுதான். ஹாய்கா, எப்படி இருக்கீங்க, எப்ப வந்தீங்க என்று வித்யா ஓடி வந்து அவள் கையை பிடித்துக் கொண்டாள். நான் நேத்து நைட்டே வந்துட்டேன், நீ எப்படி இருக்க? மேடம் ரொம்ப பிஸி போல இருக்கு, பியூட்டி பார்லருக்கு போகவே நேரம் பத்தலன்னு சுபா சொல்லிட்டு இருந்தா என்று கிண்டல் செய்தாள். வந்தது வராதமா போட்டு கொடுத்துட்டாளா? இவ வேலையே தான். நான் நேத்து அப்படியே என் பிளவுஸ் தைக்க கொடுத்த ரிலேட்டிவ் வீட்டுல தங்கி கூட இருந்து தச்சு வாங்கிட்டு அவ கூட தான் காலையில வந்தேன். ஓஹோ என்றவளுக்கு தன் அக்காவை குறையாக அழுத்துக்கொண்டு அவள் உதடு சுழித்ததைக் கண்டு புன்னகை எறும்பியது. நலங்கு முடிந்து சுபாவை குளிக்க அனுப்பினர்.
எப்படி இருந்தது இந்த சடங்கெல்லாம்? நீ பாத்திருக்க மாட்டியே என்று கேட்டாள் அவள். ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லாரும் அதை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்கல்ல? ஆமா, இந்த 2 நாளும் எல்லாருக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும். எனக்கு தான் இத்தனை எண்ணெய ஷாம்பு போட்டு தலையை அலசுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் என்று அழுத்தபடி குளிக்க சென்றாள். சிரிப்புடன் திரும்பியவளின் அருகே வந்த பாட்டி ஒருவர், நீ சுபாவோட சிநேகிதியாமா என்று கேட்டார். ஆமா பாட்டி என்று புன்னகைத்தாள் வினயா. எந்த ஊர்ல வந்திருக்க? அப்பா அம்மா வரலையா? அவர் கேள்வியில் முகம் செலுத்தவள், இல்ல அப்பா அம்மா இப்ப இல்ல, போன வருஷம் நடந்த ஒரு விபத்துல தவறிட்டாங்க என்றாள் தடமாற்றத்துடன். அச்சச்சோ, அப்படியா என்று பாட்டி வருந்தி கொண்டிருக்க நல்ல வேளையாக அவளை காப்பாற்ற வித்யா வந்தாள். அக்கா வாங்க, மேரேஜ்க்கு எனக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிற, அதுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க என்று வினயாவை கையோடு இழுத்து சென்றாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.